உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மோகன் ரெண்டு சேனல். நான் உங்கள் மோகன். இன்றைக்கான வீடியோவில் உங்களுடைய மொபைல் பார்த்தீங்கன்னா ஹேக் ஆயிருக்கா இல்லையா, ஒருவேளை ஹேக் ஆயிருந்தால் அது என்ன மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் இருக்கும், இந்த அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணி உங்கள் மொபைலில் நீங்கள் பாதுகாத்துக்கலாம். இப்படி எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி பாருங்கள். வீடியோ பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸை உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களோட மொபைல் பார்த்தீங்கன்னா ஹேக் ஆயிருந்தால் அதில் ஃபர்ஸ்ட் அறிகுறி என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா தேவையற்ற பாப்பப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் அடிக்கடி டிஸ்பிளே ஆனது ஆகிட்டே இருக்கும். ஒரு சில இமேஜஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் அது மாதிரி ஆகிட்டே இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் எங்கேயாவது வெளியிலேருந்து சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. அப்படிப்பட்ட பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆட்வேர்ட்ஸோ இல்லை ஸ்பைவேர்ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அடிக்கடி பாப்பப் ஆகிறதுனால இது கிரியேட் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு சில அடல்ட்ஸ் வெப்சைட்லையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது மாதிரியான விஷயங்கள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஸ்பைவேர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா வேறு சில விளம்பரங்களும் பாப்பப் ஆகும். 100% பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஹேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. வெவ்வேறு வழிகளிலும் இது மாதிரி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பாப்பப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக இரண்டாவது அறிகுறி என்ன, நீங்கள் அனுப்பாத மெசேஜஸோ இல்லை வாய்ஸ் கால்ஸோ உங்களோட மொபைல் ஏதாவது போயிருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்பைவேர் இன்ஸ்டால் ஆகிருக்கலாம். ஸோ ஏதாவது பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது மூன்றாவது அறிகுறி பற்றி பார்த்துலாம். நம்முடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா டேட்டா அளவுக்கு அதிகமாக கன்சியூம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் மேபி உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ரிமோட்டிங்காக பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பேக்ரவுண்டில். நம்முடைய டேட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருங்க. இப்போ லினக்ஸ் இது மாதிரியான ஒரு சில ஹேக் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் நிறையா வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பைவேர் மாதிரி நம்முடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண முடியும். மேபி இப்படி இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக நம்முடைய பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறாங்க. இன்னொரு விஷயம் கூட பார்க்கலாம். இப்போ கிரிப்டோ மைனிங் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக தேவை. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மைனிங் பண்ணுறதுக்காக நம்முடைய மொபைலில் கூட அவங்க பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஏதாவது ஸ்பைவேர் யூஸ் பண்ணி இதெல்லாம் நமக்கு தெரியாது. மேபி இது மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்போது நமக்கு தெரியும் டேட்டா பார்த்தீங்கன்னா அதிகமாக கன்சியூம் ஆகிட்டு இருக்கு. இது மாதிரி விஷயங்களை பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததாக நான்காவது ஆக்டிவிட்டி பற்றி பார்த்துடலாம். ஸோ அன்வான்ட் நான் இன்ஸ்டால்டு ஆப்ஸ் ஏதாவது உங்கள் மொபைலில் இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் போய்ட்டு அன்இன்ஸ்டால் ஆனது பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்முடைய மொபைலில் பார்த்தா ஹைட் ஆகிருக்கும். ஒரு சில அப்ளிகேஷன் நம்முடைய ஸ்க்ரீன் மேலே கூட பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் பர்மிஷன் எடுத்துகிட்டு இருக்க அப்ளிகேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்மிஷன் கொடுத்துருக்க அப்ளிகேஷன் தவிர வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் போய்ட்டு உடனடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட்டடாக வச்சுருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அப்டேட் வைக்காமல் அப்படியே நீங்கள் பர்மிஷன் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அது குறிப்பிட்ட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது மால்வேர் அஃபெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அது கூட பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பர்மிஷன் கொடுத்துருக்க அப்ளிகேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷன் எதுக்கு நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய மொபைல் பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போச்சு. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த மொபைலை நான் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சில அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன் மொபைல் டிவைஸஸ் சம்மந்தப்பட்டு. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் நான் வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா ஈஸியாக நான் ட்ராக் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி விஷயங்களுக்காக தான் நான் இது மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் பர்மிஷன் கொடுப்பேன். ஸோ பட் அது தேவையில்லாத அப்ளிகேஷன் எடுக்கும்போது நம்மளுடைய மொபைலில் பார்த்தா கேமரா பர்மிஷன், மைக் பர்மிஷன், தேவையில்லாத பர்மிஷன் எடுத்து நமக்கு தேவையில்லாத தொல்லை கொடுக்கும். ஸ்பைவேர்ஸ் மேபி இது மாதிரி தொலைகள் கொடுத்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இறுதியாக பார்த்தீங்கன்னா நம்முடைய மொபைல் சார்ஜ் ரொம்ப சீக்கிரமாக பார்த்தா ட்ரைன் ஆகிடுது. அதான் பழைய மொபைல் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகுது நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாதனாலும் புதுசாக வாங்கக்கூடிய மொபைலோ இல்லை சமீபத்தில் வாங்கியிருக்கக்கூடிய மொபைலோ இது மாதிரியான ஆக்டிவிட்டி காட்டுச்சுன்னா ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த ஆக்டிவிட்டியோட அறிகுறியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் ஃபைன் பண்ணிடலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 அறிகுறி இருந்து இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நடந்துச்சுன்னா மேபி இல்லீகல் ஆக்டிவிட்டி பின்னாடி ஏதோ நடக்குது அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இது மாதிரி பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம், என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் பிளே ஸ்டோர் போயிடுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூகுள் பிளே ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது ஹார்ம்ஃபுல் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அங்கேயே ஃபைன் பண்ணி காட்டிட்டோம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய மொபைலை போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இங்கே நம்ம இன்ஸ்டால் பண்ணாத அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது உடனடியாக போயிட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணதும் நல்ல விஷயம். அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய மொபைல் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்மிஷன் என்னென்ன அப்ளிகேஷன் எடுத்திருக்கு அப்படின்னு நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்குறது. இங்கே பார்த்தீங்கன்னா டிவைஸ் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு நான் செட்டிங்ஸில் போயிட்டு டைப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், நான் ஒரு 4 அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க பர்மிஷன்ஸ். இது இல்லாமல் வேறு ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பர்மிஷன் எடுத்துச்சுன்னா அதையும் பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் அன்இன்ஸ்டால்
பண்ணணும். அடுத்து இறுதியாக இவ்வளவு விஷயங்களை பண்ணியும் நம்முடைய மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆக்டிவிட்டி மறுபடியும் நடக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஒன்றும் இல்லைங்க, உங்க டேட்டாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுத்துங்க. அப்போ உங்க மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக்டரி ரீசெட் நீங்க வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்க மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து புத்தம் புதுசா நீங்க வாங்கும்போது எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இறுதியான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட மொபைலை ரீசெட் பண்ணதுக்கு அப்புறமாக நீங்கள் ஏற்கனவே ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்களா, முக்கியமான அப்ளிகேஷன்ஸ், பேமெண்ட் அப்ளிகேஷன்ஸ், மெயில் சம்மந்தப்பட்டது, அதுடைய பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் உடனடியாக போயிட்டு நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணுற பட்சத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அஃபெக்ட் ஆகாமல் நீங்கள் வந்து பாதுகாத்துக்கலாம். ஸோ மொத்தத்தில் இதுதான் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மொபைலில் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், அப்புறம் கமெண்ட் பண்ண மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடுப்பது. நானும் ரொம்ப நன்றி, வணக்கம், பாய்.